السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹு தஆலா நம் கேட்காமலே நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறானே, அப்படியாப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி இந்த திருக்கலிமாவின் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு காமிலான ஒரு ஷேഖுடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி, அவர்களுடைய சுஹபத்திலேயும் அவர்களுடைய நசரிலேயும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே, அப்படியாப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் நம்முடைய ஷேഖுமார்களுக்கு உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற இந்த இறை ஞானத்தை ஷேഖுமார்களுடைய சூரத்தில் அல்லாஹு தஆலா முத்தஜல்லியாக ஆகி நமக்கு அந்த இறை ஞானங்களை போதித்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியானை மன்னிப்பதற்கு சாக்கு போக்கு தேடுகிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். எப்படியெல்லாம் என்னுடைய அடியானை மன்னிக்கலாம்? அவன் என்னை சந்திக்க வரும் பொழுது தூய்மையானவனாக, பரிசுத்தமானவனாக, பாவம் இல்லாதவனாக அவன் என்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானை எவ்வாறெல்லாம் மன்னிக்கலாம் என்பதாக அல்லாஹு தஆலா சாக்கு போக்கு தேடுகிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சின்னதாக ஒரு முள்ளு குத்துச்சு, அதன் காரணமாக அல்லாஹு தஆலா பெரும் பாவங்களை மன்னித்து விடுகிறான். பேனா வச்சிருக்கிறோம், மூடியை தேடுறோம், ஆஹா எங்கடா போட்டோம் தெரியலையே. சாவி வச்சிருக்கிறோம், எங்க போட்டோம் தெரியல. ஒரு தேடுறோமா இல்லையா? இந்த ஒரு சின்ன செயல், இதற்காக நீ பார்த்தேன் அடியா கஷ்டப்பட்டு தேடுறான்பா அப்படின்னு சொல்லிட்டு இதன் காரணம் அல்லாஹு தஆலா என்ன பண்றான்? பாவங்களை மன்னிக்கிறான். அப்ப யார் இந்த துன்யாவில் ஏதாச்சும் ஒரு முதலாளி, சரி இந்த தொழிலாளி நமக்கு விசுவாசமா இருக்கிறான், இவன் எப்படி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு நல்லா விசுவாசமா இருந்தான்னு சொன்னா சம்பளத்தை ஏற்றி கொடுத்து அடுத்த போஸ்டிங் போடுவார். யார் ஒருத்தன் பாவமே செஞ்சுக்கிட்டே முதலாளி சொன்ன பேச்சுக்கெல்லாம் மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவர் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் மாறு செய்யறான், சொல்றது எதுவுமே செய்யறதில்ல, கடையில இருக்கிறது இல்லை, அவர் சொல்ற வேலை எதுவுமே செய்யறதில்ல. அப்ப அந்த முதலாளி அந்த தொழிலாளியை பார்த்து என்ன பண்ணுவாரு? ஆஹா சரி உன மனுஷன் என்ன பண்ணலாம், அடுத்த பெரிய போஸ்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாரா? அந்த பையன் வர சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டானு, இப்படியே இருந்துக்கிட்டான் தம்பி பார்த்துக்க, அவ்வளோதான் வேலையை விட்டு தூக்கிடுவேன்
வேலையை விட்டு தூக்கிடுவேன், அப்புறம் கடைசியில இருந்து கண்ணை கசைக்கிட்டு நிற்கக்கூடாது என்ன பண்ணாரு, எச்சரிப்பார். மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி செஞ்சாலும் என்ன பண்ணுவாரு, போடா நீ வேலைக்கே தேவையில்லடா என்ன பண்ணாரு, விரட்டி விட்டார். ஆனால் நம்முடைய எஜமானாகி அல்லாஹு தஆலா என்னுடைய அடியான் ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அதை மலக்குமார் உத்தரவு உடனே எழுதிடாதீங்க. ஏன் என்னோட அடியான் தௌபா செய்வான், தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால் அது நம்ம செய்த பாவம் ஏடிக்கே போகாது, அல்லாஹ் அப்படியே அழிச்சிடலாம். அப்ப இவ்வாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படியாவது என்னுடைய அடியானை மன்னித்தே தீருவேன் என்பதை நம்ம அல்லாஹு தஆலா உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பவர்கள். அதுபோக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் தினமும் 80 முறை, சில ரிவாயத்தில் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதாக வருகிறது. அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ரிஸ்க், இல்மு, நம்ம என்னென்னலாம் நம்ம பெற இருக்கிறோமோ அவைகள் அனைத்திற்கும் தடையாக இருப்பது எது என்று பார்த்தால் நம்முடைய பாவம் தான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த பாவத்திற்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு நாம் தௌபா செய்யணும், அப்படி அதிகமாக நாம் தௌபா செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய பலன் ஏராளமானதாக இருக்கிறது. ஆனால் நம்மளாம் எப்படி இருக்கிறோம், ஷேகநாயகத்தை கருத்தை பிடிச்ச அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல்ல அந்த ஷேகநாயகம் சொல்லி கொடுத்த அந்த 125 இஸ்திக்ஃபார், அது ஷேகநாயகத்தை கருத்தை பற்றி பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்படியாக இருந்திருக்காது. ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஏதாச்சும் ஒரு பாவம் இழைக்கும் பொழுதுதான் நாம் ஒரு தினம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், தப்பு செஞ்சுட்டோமே, மனுஷன் எல்லாம் மன்னிச்சிரியா இல்லைன்னு எல்லாம் பக்கம் திரும்பும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணுவோம், சாதாரணமாக நான் என்ன பெருசா பாவம் பண்ணேன், இப்போ என்ன பண்ண, ஏங்க தொழுக மாட்டீங்க, இது பண்ண மாட்டீங்க, என் கஷ்டத்தை எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டம், நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியல, பெருசாக நான் என்ன கொலை செஞ்சனா, கொள்ளை அடிச்சனா, எனக்கு ஏன் அல்ல இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு. அதாவது எப்படி ஆயிடுச்சு, கொலை கொள்ளை இந்த மாதிரி என்னது பெரிய பெரிய விஷயங்கள், இது மட்டும் தான் என்னது பாவமான காரியம், மற்ற செயல்கள் எல்லாம் என்னது பாவம் இல்லை என்பதை என்ன பண்றாங்க அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு சேகவன் நம்மளை எப்படி ஆக்கிட்டாங்க, நீ அல்லாஹ்வை மறந்து ஒரு நொடி கழித்தாலும் அது பாவம் தான் என்பதாக என்ன பண்ணாங்க, அப்படி உணரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க பெரிய பெரிய செயல்கள் அதை தான் பண்றாங்க, பாவ காரியமா நினைக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் தௌபா செய்யணும் என்பதா என்ன பண்றாங்க அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலாவை மறந்து ஒரு வினாடி நம்மை விட்டு கடந்து சென்றாலும் அதுவும் ஒரு பாவமான காரியமாகத்தான் என்ன பண்றாங்க நினைக்க வேண்டும் என்பதாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள் அன்பானவர்களே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், தினமும் இஸ்திக்ஃபார் வாழ்க்கையில் அவசியமாக ஆக்கிக் கொள்ளணும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அப்துல்லா இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜா முஸ்னதுல வரக்கூடிய ஹதீஸ், மன் லசிமல் இஸ்திக்ஃபார, யார் ஒருவர் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்து கொண்டாரோ, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு, எப்பவுமே தொடர்புடைய, எப்படி தினமும் 3 வேளை சாப்பிட்றாங்களா இல்லையா, தினமும் 3 வேளை சாப்பிட்றாங்களா இல்லையா, காலை மேலே என்ன பண்ணாங்க பாத்ரூம் போறாங்களா இல்லையா, இது எப்படி தன்னுடைய வாழ்க்கையில அவன் மறந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா எப்படி நிகழுதோ அதே போல என்னது இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்து கொள்ளணும். எப்பவுமே தினமும் குறைஞ்சபட்சம் ஷேகுநாயகம் சொன்ன அந்த இஸ்திக்ஃபார் 125 தடவையாச்சும் என்ன பண்ணும், இஸ்திக்ஃபார் என்னது நம்ம வாழ்க்கையில கட்டாயமா என்ன பண்ணும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த இஸ்திக்ஃபாரை யார் ஒருவர் பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆக்கி விடுகிறான் அந்த கவலைகள் அனைத்திலிருந்தும் ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு விடுதலை அல்லாஹ் தஆலா என்ன பண்றான் அவருக்கு ஆக்கி விடுகிறான். அப்ப இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிறதுலே பெரிய 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 ஒரு வியாதி, ஒரு கவலை என்பதா என்ன பண்ணுவாங்க சொல்லி காட்டுவோம். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, குடிசையில் வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கவலை இல்லை என்று சொல்ல முடியுமான்னு பார்த்தா ஏதேனும் ஒரு கவலை, அவனுடைய அந்தஸ்துக்கு தகுந்தாற்போல் என்ன பண்ணுவான் ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ சின்ன பிள்ளைலாம் இருக்கிறோம், ஃபோன் இல்லை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்க நமக்கு ஒரு ஃபோன் இல்லையே, என்னது இவனுக்கு அந்த கவலை, எல்லாரும் பைக் வச்சிருக்காங்க நமக்கு ஒரு பைக் இல்லையே அப்படின்னது இவனோட அந்தஸ்து அந்த மாதிரி என்னது கவலை. இப்போ அதே பெரிய பெரிய ஆள் என்ன பண்ணுவோம், பில்கஸ்ட் அம்மான் அந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல 3வது இடத்துக்கு வந்துட்டோம், எப்படியாச்சும் நம்ம 2வது இடத்துக்கு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவருக்கு அந்த கவலை. ஒவ்வொரு நபருக்கு என்ன பண்ணுவாங்க அவரவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்தாற் போல என்னது கவலைகள் இருந்து கொண்டு இருக்கும். அப்ப கவலை என்பது இல்லவே இல்லை என்று முடியாது, சொல்லவே முடியாது. அப்ப இங்க வந்திருக்கிறோம், ஆஹா ஹதீஸ் மனப்பாடம் பண்ண முடியலையே, ஆஹா மண்டையில ஏற மாட்டேது அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் அவரவர்களுடைய கவலைகளை பண்ணும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப யார் ஒருவர் இஸ்திக்ஃபார் செய்யறாரோ அல்லாஹ் என்ன பண்ணும் அவருடைய கவலைகளிலிருந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணும் அல்லாஹ்
அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறான். அப்ப இஸ்திக்ஃபார் செய்யறது என்ன ஆயிரும்? ஆஹா, ஹதீஸ் மனப்பாடம் பண்ண முடியலையே, மண்டையில ஏற மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்திக்ஃபார் செய்யறார். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? அந்த ஹதீஸை இலகுவாக மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? ஏற்படுத்தி கொடுத்து அந்த கவலையை நம்ம விட்டு எடுத்துருவோம். அதே போலதான் துனியாவுடைய காரியமா இருந்தாலும் சரி, மறுமையுடைய காரியமா இருந்தாலும் சரி, ஆஹா குர்ஆன் ஓத முடியலையே, குர்ஆன் மனப்பாடம் பண்ண முடியலையே அப்படின்னு கவலை இருந்துட்டு இருக்கு. அப்ப இஸ்திக்ஃபார் செய்யறாரு. அப்ப அவருடைய பாவத்தின் காரணமா தானே அது தடையா இருக்குது. அப்ப இஸ்திக்ஃபார் செய்யறாரு. அந்த கவலையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? சந்தோஷத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த கவலை என்ன பண்ணுவான்? அல்லாஹ் தஆலா லேசாக்கிடுவான். தினமும் வந்து சில பக்கங்களை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அன்பானவர்கள். அப்ப இவ்வாறாக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா? இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நமக்கு கவலைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை என்ன பண்றான்? அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான். அது மட்டும் இல்ல, அப்படி ஒருத்தர் இஸ்திக்ஃபார் செய்வதனால மின் குல்லி லீக்கிம் மஹரஜா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து, அவருக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ணுவான்? வெளியாகக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். அப்ப அதே போலதான் இப்ப வாழ்க்கையில யாரோ போய் கேட்டாலும் சரி, இப்ப பையத்து வாங்காத, அதாவது அவ்வா ஒரு முஸ்லீமான நபரை போய் சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட பேசுறீங்க, என்ன பாய் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது, என்ன ஹஸ்ரத் இப்போ திருப்பூர் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன், வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லை, கம்பெனிலாம் அந்த அளவுக்கு முன்ன மாதிரிலாம் இல்லை, முன்ன மாதிரிலாம் படித்தவன் படிக்காதவன் யார் வந்தாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை, எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போகிறாங்க, கம்பெனி காலி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஹஸ்ரத், ரொம்ப இதாக தான் இருக்குது, துவா செய்யுங்க. என்ன பண்ணார்? ஒரே கவலை, ஒரே நெருக்கடி, வாழ்க்கையில் பறக்கத்தில்லை, ஏதோ தொட்டாலும் கஷ்டம். லாஸ்ட்டில் பார்த்தா என்னது, யார்ட்டாச்சும் கடை வாங்குறது, கை மாற்ற வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ கம்பெனி வைக்கணும்னு சொல்லிட்டு நானே ஒருத்த வட்டிக்கு வாங்க தான் போகிறேன். என்னதான் இப்படி இதோட வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே 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 இருக்கிறாங்க. அப்போ உட்கார்ந்து சிறிது நேரம் அல்லாஹ்வை நினைப்பதற்கு, சிறிது நேரம் குர்ஆன் ஓதுவதற்கு எந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்குள்ள நேரம் ஹஸ்ரத் 2 ரூபாய் அள்ளி போட்டு ஓட்டிடுறோம் கம்பெனிக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி, வருமானம் 50,000 60,000 வர்ற மாதிரி தெரியுது. மாச கடைசியில் பார்த்தா ஆஹா செலவு காசு இல்லை, மாப்பிள்ள ஒரு 2,000 கடன் கொடு அப்படின்னுது, அவர்கிட்ட 2,000 கடன் வாங்குறது, அப்புறம் சம்பளத்தை வாங்கி அடைக்கிறது. இவ்வாறாக வாழ்க்கையில பொருளாதாரத்திலேயே ஒரு நெருக்கடி, வாழ்க்கையில குடும்பத்திலே போய் சந்தோஷமா நிம்மதியா வாழ்கிறோம்னு பார்த்தால் அவர்களுக்கு மத்தியில் என்னது? சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால், அப்ப அவர் என்னது? இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். அவர் இஸ்திக்ஃபாரை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அந்த நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்? சந்தோஷத்தை கொடுத்து விடுவான் அன்பானவர்களே. அது மட்டும் இல்ல, அவர் எதிர்பாராத புறத்திலிருந்து அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவான். எதிர்பாராத புறத்திலிருந்து அவருடைய ரிஸ்க் அவரை தேடி வர ஆரம்பித்து விடும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு, ஆஹா இன்னைக்கு இந்த தேவை இருக்குது, என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு நபர் வருவாரு, பாய் நான் அங்கேதான் போய் போறேன், குடும்பம் வாங்கிட்டு வந்துடுவாரு, டக்குனு வாங்கி வந்து கொடுத்துருவாரு. அம்மா எப்படி இந்த காரியத்தை முடிக்கவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அல்லாஹ் தான் ரொம்ப லேசாக்கிட்டான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எதிர்பாராத புறத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நம்முடைய காரியங்கள் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நிறைவேற்றி கொடுப்பான். அப்ப அதே போலதான் நமக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, நமக்கு எது எதெல்லாம் தேவை இருக்குதோ நாம் இஸ்திக்ஃபாரை கொண்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் அன்பானவர்களே. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் நினைக்கிறேன். அப்ப எஜமான்ட்ட ஒரு நபர் வராங்க, எஜமான் தரிசனம் பார் நடத்துவாங்க, மாணவர்களாக இருப்பாங்க, பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? எஜமான் வந்து கேட்பாங்க. அப்போ வரும்பொழுது ஒரு நபர் வர்றார், எஜமான் இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது, சரிம்மா இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதுங்க, இஸ்திக்ஃபார் என்ன பண்ணுங்க? அதிகமாக ஓதுங்கள் என்பதை என்ன பண்ணுறாங்க? சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. திரும்ப இன்னொரு நபர் வர்றாங்க, வந்து எஜமான் எங்கள் ஊரில் மழையே இல்லை, எங்கள் ஊரில் மழையே இல்லை என்பதை என்ன பண்ணுறாங்க? அவங்க கேட்கும்பொழுது, சரிம்மா எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுங்க? இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதை என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க? இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்பதை என்ன பண்ணுறாங்க? சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி என்ன பண்ணுறாங்க? இன்னொரு நபர் வர்றாங்க, இதே மாதிரி வரக்கூடிய நபர்களும் வேற, அவர் கேட்கக்கூடிய கேள்வியும் வேற. அப்போ என்ன பண்ணாங்க? எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க? எஜமான் சொன்ன பதில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதா சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? போனபடி ஒரு மாணவர் கேட்குறாங்க, எஜமானு வந்த நபர்கள் அவர்களும் வேற வேற, அவர்கள் கோரிக்கை வைத்த விஷயமும் என்னது? வேற வேற. ஆனால் நீங்கள் சொன்ன பதில் ஒரே பதிலாக இருக்கிறதே, அது எப்படி என்பதா கேட்கும் பொழுது, இதை நான் சொல்லலாமா? அல்லாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இதை அல்லாவே என்ன பண்றான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் என்பதா சொல்லி எஜமான் சொல்லி காமிச்சாங்க. ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தி வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா என்பதாக இந்த வசனத்தை என்ன பண்ணாங்க? எஜமான் ஓதி காமித்தார்கள்.
அப்ப குல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னும் கான கஃபாரா, நிச்சயமா மன்னிக்க கூடியவன் தான். நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடிய அவன் ரெடியா இருக்கிறான். ஆனா நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, வாங்குறதுக்கு தயங்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அவன்கிட்ட என்ன பண்ணுங்க, நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். வா யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதுராரா, கொட்டோ என்ன பண்ணுவான், மலையை உங்க மேல என்ன பண்ணுவான், பொழிய செய்து விடுவான். எப்ப நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்வீர்கள் என்று சொன்னால். அப்ப வந்து கேட்டாங்க மழை இல்ல, அப்ப எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா மலையை பொழிய செய்வான். அப்ப அதிகமான இஸ்திக்ஃபார் செய்தோம் என்று சொன்னால் மழை பொழிய ஆரம்பித்து விடும். அப்ப நம்முடைய பாவத்தின் காரணமாக தான் நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் தடையா இருக்குது. இப்ப மழை பொழியவில்லை என்று சொன்னால் என்னை போல பாவிகள் இருப்பதன் காரணமாகத்தான் அது மழை பொழியாமல் இருக்கிறது என்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதான் பண்ணுவீங்களே. அப்ப இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் தஆலா மலையை பொழிய வச்சிருவா என்பதா சொல்லி காமிச்சாங்க. யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதுராரா, அப்படி நீங்க இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொன்னால் மலையை என்ன பண்ணுவான், தாரத்தாரையா நம்ம அல்லாஹ் தஆலா கொட்டு நம்ம மலையை கொட்ட வச்சு விடுவான். யும்திதுக்கும் பிஅம்வாலி வ பனீன், அது மட்டும் இல்ல உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பொருள்களை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், உங்களுக்கு உதவி செய்வான். இப்ப அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளை நமக்கு ரஹ்மத்தான குழந்தைகள் ஆக்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் யார் யாருக்குள்ள குழந்தை இல்லையோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பானவர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா குழந்தையை கொண்டு உங்களுடைய பொருள்களை கொண்டு உங்களுக்கு உதவுவான் என்று சொன்னால் அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ பேர்கள் என்ன பண்ணாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் குழந்தையை பெற்றெடுத்துட்டு என்னடா இவ்வளவு சேட்டை பண்றான்னு, இவனை பெற்றாகாமலே இருக்கலாமே என்பதாக சொல்லக்கூடிய எத்தனையோ தாய் தந்தைகள் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப நாம் இஸ்திக்ஃபார் செய்து நாம் நம்மை சரிபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், நம்முடைய பொருள்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நமக்கு உதவியானவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்பானவர்களே. அது போல நம்ம அவங்க கேட்டாங்க, குழந்தைகளுக்கு நாங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க என்ன பண்ணுங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதா என்ன பண்ணாங்க, எஜமானர் சொல்லி காமித்தாங்க. வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, அது மட்டுமே அல்லாஹ் தஆலா தோட்டங்களை கொடுத்துருவான். அவங்களுக்கு போகக்கூடிய நீர் பாசனங்களை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா வாரி வாரி வழங்க ஆரம்பிச்சிருவான். பொருளாதாரமும் கிடைச்சு போயிருது, குடும்பத்துல குழந்தைகள் பொருள்கள் அனைத்தும் கிடைச்சிருது. அல்லாஹ் தஆலா மலையும் கொடுத்து விடுகிறான். எதன் காரணமாக, அந்த இஸ்திக்ஃபாரின் காரணமாக. அப்ப நம்ம இஸ்திக்ஃபாரை நாம் பற்றி பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை ஒரு செல்வ செழிப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்பானவர்களே. அப்ப நான் வாழ்க்கை தொடர்படியா இஸ்திக்ஃபார் என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க, வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்பதை மட்டும் சொல்ல வேண்டாம். அது சொன்னீங்கன்னு சொன்னா இப்ப 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்று சொன்னால் 100 தடவை ரப்பிஃபிர்லி என்பதையும் என்ன பண்ணுங்க சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதா சொல்லி காட்டுவாங்க. அதுவே நம்முடைய தௌபா உண்மையான தௌபாவாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் அன்பானவர்களே. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைக்காக என்ன பண்ணுவாங்க, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போவாங்க, அல்லாஹ் அந்த மாதிரி மலைக்கு நம்ம துவா செய்வாங்க. அப்ப கலீமுல்லாஹ் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த கூட்டத்துல ஒரு பாவி இருக்கிறான், அந்த பாவியை வெளியே போக சொல்லுங்க, நான் மலையை கொடுக்குறேன் என்பதை அல்லாஹ் சொன்னனைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் செஞ்சிருவாங்க. இந்த கூட்டத்தில் பாவம் செய்த ஒரு நபர் இருக்கிறீர்கள், அந்த நபரை வெளியே போயிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மலையை கொடுத்து விடுவான் என்பதா சொன்னனைக்கும் அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நபர் வெளியே போனார் என்று சொன்னால், ஆஹா இந்த பாவினால்தான் நமக்கு மழை பொழியாம இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவரை எப்படி பார்ப்பார்கள், அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும். இத்தனை நாள நல்லா பழகியவர்கள் எல்லாம் அந்த பார்வை உடனே என்னது கண்ணோட்டம் மாறிவிடும். அப்ப அவர் செய்கிறார் தௌபா, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அவர் உருகி அழுத அந்த அழுகையினால் அல்லாஹ் என்ன பண்ணா அவருடைய பாவங்களை மன்னிச்சு மழை பொழிய வச்சுட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் யாருமே போகவே இல்லையே, யா அல்லாஹ் யாரும் போகவே இல்லையே, அப்புறம் எப்படி மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் செய்த தௌபாவை என்ன பண்ண நான் கபூல் செய்து கொண்டேன். அவர் எந்த அளவுக்கு என்னாரு, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இப்ப வேற வழியே இல்லை, இப்ப யார்கிட்ட போய் சொல்லவும் முடியாது, யார்கிட்ட போய் கேட்கவும் முடியாது, எது மூலமா நான் தப்பிக்கவே முடியாது. இப்ப ஒரே ஆளு கெதி அல்லாஹ் மட்டும்தான். இப்படி அல்லாஹ் பிடிச்சான், அழுன்னு அழுதானுவனா அந்த எப்படி உருகி அழுதுருப்பான் அந்த நிலையை. அப்ப பரிபூர்ணமாக நம்ம அல்லாஹ்விடம்னது அந்த நதுமோ தௌபான்னு சொல்லுவாங்க. அந்த மனசுல அந்த வருத்தம் வரணும் முதல்ல, ஆஹா இது பாவம் தான், நம்ம இப்படி அநியாயம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டோமே என்பதாக மனசுல என்னது அதனுக்கு உண்டான ஒரு வருத்தம் நம்ம மனதில் வந்து அது பரிபூர்ணமா கண்ணில் ஒரு தண்ணீர் வருது பாத்தீங்களா. அப்ப நீ அல்லாஹ் வாயத்தை வந்து கேட்கணுமே அவசியம் இல்லை, அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான், மன்னிச்சிடுவான். அதே போலதான் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு காலத்துல அப்படிதான் சம்பவம் ஞாபகம் இருக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு காலத்துல என்ன பண்ணாரு, ஒரு நபர் என்ன பண்ணாரு, பானையில கல்லு கொண்டு வர்றாரு, மதுபானம் சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன பண்ணாரு, ஆஹா பார்த்தா எதிர்த்த மாதிரி உமர் நாயகம் வந்துட்டாங்க.
கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இது உமர் நாயகம் என்னன்னு இறக்கி பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு, இன்னைக்கு அவ்வளோதான், ஆள் அவுட் இன்னைக்கு அப்படின்னு. ஆஹா, அந்த பதஷ்டத்திலே வராரு. பக்கத்தில் வந்தனைக்கு இன்னைக்கு எஜமா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கும். அல்ல, இனிமே என் வாழ்க்கையில் இது விற்கவே மாட்டேன், இது பண்ணவும் மாட்டேன், இந்த மாதிரி இந்த பக்கம் போகவே மாட்டேன், எல்லாம் என்னை மன்னிச்சிரியாலாம் காப்பாற்றிரியாலான்னு விரும்புனாங்க. அப்படி துடிப்புல கரெக்டாக பக்கத்தில் எஜமா உமனே வராங்க. என்னப்பா அது, எங்கே இறக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே கிட்டுக்கிட்டு ஆடுது எல்லாமே. அப்படியே என்ன பண்ணாரு, கீழே இறக்குறாரு. திறந்து பார்த்தா பாலா மாறிடுச்சு எல்லாமே. பால் கொண்டு போறீங்களா, அதிகம் பயப்படுறீங்க, கொண்டு போங்க, என்ன பண்ணாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. அப்ப அந்த நிலை அவருக்கு என்ன எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரு துடிப்பு வந்திருக்கு, வேற வழியே இல்லை, வேற கெதி என்னது இல்லை என்பதை என்ன பண்ணாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழல் வந்திருக்குன்னு என்னது, அந்த அளவுக்கு பரிபூர்ணமா என்னது, இனிமேல் செய்ய மாட்டேன் என்பதை ஒரு உறுதி வச்சு என்ன பண்ணுவோம், தௌபா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயம் என்ன பண்ணுவான், அந்த தவறு செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டு நம்மளை பாதுகாத்துருவான். ஆனா நம்முடைய தௌபா எப்படி இருக்கு, பூனை தௌபான்னு சொல்லுவாங்க. பூனை என்ன பண்ணும், ஒரு எலியை பார்த்து என்ன பண்ணும், அந்த எலியை அடிச்சு வேட்டையாடி சாப்பிட்டுட்டு தொடச்சிட்டு இனிமே இந்த எலியை பிடிக்கவே கூடாதுப்பா அப்படின்னு போயிடும். எது வரைக்குமா, அடுத்த எலியை பார்க்குற வரைக்கும். அடுத்த எலியை பார்த்துருச்சு, வேகமா என்ன பண்ணும், ஓடி போய் முடிச்சிடும், சோலையை முடிச்சிடும். அந்த மாதிரி என்னது, நம்ம என்ன பண்றோம், ஒரு உறுதி வைக்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், எல்லாம் மன்னிச்சிரியா. எது வரைக்கும், அடுத்த அந்த ஒரு சூழ்நிலை அமைகிற வரைக்கும். திரும்ப அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவோம், அதே பொய், யாரை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கறது, வெளியே போய் இனிமேல் அந்நிய பண்ண பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு பண்ணா ஒரு அசும் வச்சு இனிமே பார்க்கவே மாட்டேன் அல்ல அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம ஒரு உறுதி வைக்கிறோமோ அல்லாஹ் தஆலா பண்ணுவான், ஒரு டெஸ்ட் வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம துனியால ஒரு வேலைக்கு போறோம், அப்புறம் ஒரு இடத்துல நம்ம தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்ன பண்ணாங்க, ஒரு எக்ஸாம் இன்டர்வியூ மாதிரி வச்சு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, உள்ள எடுத்துக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சரி நீ உறுதி வைக்கிறியா, நீ எப்படி அதை காப்பாத்துற அப்படின்னு பாக்கலான்னு பண்ணுவோம். அன்னைக்கு அசல்ல வெளியே போனா ஃபுல்லா ஒரு ஆம்பளை பார்க்க முடியாது, பார்த்தா ஃபுல்லா பெண்கள் தான் வராங்க. அப்ப நீ உறுதி வச்சு இல்ல இனிமேல் அன்னை பேர் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு, இப்ப நீ பார்க்காம போ, அதுக்கப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலை தரவே மாட்டேன் என்பதை அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஆக்கிடுவான். அல்ல இனிமே பொய்யே பேச மாட்டேன் அல்ல அப்படின்னு ஒருத்தர் உறுதி வைக்கிறான். அன்னைக்குன்னு பார்த்தேன் பல பிரச்சனைகள் உண்டாகும். இது தப்பிக்கணும்னு சொன்னா பொய் சொன்னாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நீ உண்மையை பேசு, தலை நிமிர்ந்து நிக்கலாம். ஆமாங்க நான் தான் வந்தேன், தெரியாம கை போட்டு உடஞ்சிருச்சு, தட்டி உடச்சிருவாங்க, யாருமே இல்லை யாரும் இல்லை அப்படி எடுத்து வச்சுட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா ஆஹா உடஞ்சிருச்சுங்களா, யாரு உடைச்சான்னு தெரியலையே, என்னது இவன் தான் உடைச்சது எல்லாமே வந்தான். ஆனா என்னது புதுசா யாராச்சும் என்னது யாருமே இல்லைன்னு அப்பதான் புதுசா வர்ற மாதிரி வந்து அவனுக்கு அவங்களாம் பார்க்கட்டும், நம்ம போய் சொல்லிக்கிட்டு என்னது அவங்க பார்த்தவனுக்கு ஆஹா இன்னும் கீழே கிடக்கு உடஞ்சிருச்சு, அல்லாஹூ உடஞ்சிருச்சுங்களா, சரி எப்படி உடஞ்சுன்னு தெரியலையே என்னது அந்த மாதிரி என்னது போய் பாஸ்ட்ல பார்த்தா சிசிடிவி கேமரா இருக்கு. ஏண்டா டே உடைச்சதெல்லாம் உடைச்சிட்டு என்னமா நடிக்கிற நீ வந்து என்கிட்ட, அப்ப என்னது அப்ப நம்ம தலை குனிஞ்சுதான் நிக்கணும். இல்லைங்க வந்தேங்க தெரியாம கை போட்டு உடஞ்சிருச்சுங்க, அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம நேர்மையாக உண்மை பேச வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு டெஸ்ட் வைப்பான். சரி உண்மையை பேசுறானா இல்லையா என்ன பண்ணுவான், சில சோதனைகளை கொடுத்து பார்ப்பான். அதை மீறி என்னது அதுல நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா உனக்கு பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சே கொடுக்க மாட்டான் நண்பானவர்களே. அப்ப அதனாலதான் என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே என்ன பண்ணணும், உண்மையாகவும் நேர்மையாக என்ன பண்ணுவோம் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதுக்கடுத்து கடந்து போகக்கூடிய பாதை மிகவும் எளிதான பாதையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுப்பான். அதே போலதான் நம்முடைய இஸ்திக்ஃபார் என்ன பண்ணணும், ஒரு தப்பு செஞ்சுட்டோம், இதோட என்னது மனசுல ஒன்று சகா சொல்லுவாங்க, இப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம், அந்த பாவத்திலிருந்து நம்ம மீள வேண்டும் என்று சொன்னால் சரி இதுதான் ஒருத்தன் பீடி குடிக்கிறான், என்ன பண்ணுவான் லாஸ்ட் அந்த கையில் ஒரு பீடி இருக்கு, சரி இந்த ஒன்னே ஒன்று மட்டும் குடிச்சிடும், அதுக்கப்புறம் அதை குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இது ஒண்ணுதான் லாஸ்ட் என்று அவன் நினைத்து கொடுத்தார் என்று சொன்னால் அது எண்டிங் கிடையாது, அதுதான் ஸ்டார்டிங். அப்ப என்ன பண்ணுவோம், அப்பவே என்ன பண்ணுவோம், அதை தூக்கி போட்டணும், அப்பவே என்ன பண்ணுவோம், அதை விட்டு நம்ம ஒதுங்கிடணும். அப்படி ஒதுங்கவில்லை என்று சொன்னால் ஒரு தவறான என்ன வருது அனைவரும் பார்க்கணும்னு தோணுது, அப்பவே என்ன பண்ணுவோம், அதை விட்டு ஒதுங்கிடணும். சரி இந்த ஒரு தடவை மட்டும் பார்த்துக்குவோம், இந்த ஒரு தடவை மட்டும் பார்த்துக்குவோம், அதுக்கடுத்து வாழ்க்கையில பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுன்னு சொன்னா அது முடிவு கிடையாது, அதுதான் ஆரம்பம் என்பதை என்ன பண்ணுவாங்க சொல்லி காட்டுவாங்க அன்பானவர்களே. அப்ப என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் நம் தௌபாவை நம்ம என்ன பண்ணணும் அவசியமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்ப நம்ம ஓதக்கூடிய மாணவர்களா இருக்கின்றோம், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவாங்களா, யார் எந்த பாவியான நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இல்ம் என்ற நூலை கொடுக்க மாட்டான் என்பதை என்ன பண்ணுவாங்க சொல்லி காட்டுவாங்க அன்பானவர்களே. அப்ப நம்ம ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான், குல்லு பனி ஆதம கத்தாவுன்,
ஒவ்வொரு மக்களும் என்னது தவறு செய்யக்கூடியவங்க தான். பரிபூர்ணமா இனிமேல் யாருமே தவறு செய்ய மாட்டேன், எல்லாம் புனிதர்கள்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுல தௌபா செய்யணும். ஆக அந்த மாதிரி தவறு நிகழ்ந்துருச்சு என்பது அதுல தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதான் என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம தவறு நிகழ்தான் செய்யும். தவறே நிகழ்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு பெருமை வந்துடும். இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஒரு தப்பு கூட செய்யலனா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு நமக்குள்ள என்ன பண்ணுவோம், ஒரு பெருமை வந்துடும். அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு தப்பு என்ன பண்ணுவோம் நிகழ வச்சு, ஏண்டா இவ்வளவு பெரிய பாவை, சின்ன பிள்ளைங்களாம் அவ்வளவு அழகா அமைதியா இருக்கிறாங்க, நீ இவ்வளவு பெருசா வந்து நீ தப்பு செஞ்சுட்டிய அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் போட்டு, நீ ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தஆலா நம்மள ஒண்ணு நம்ம மட்டம் தட்டுவோம். அப்ப என்னது அந்த மாதிரி என்னது வராமல் இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணும், தினமும் என்னது நாம் தௌபாவை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பானவர்களே. அது மட்டும் இல்ல, நாம் பெரியவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள், அவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள், என்னை விட எவ்வளவோ நற்காரியங்கள் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவோ அல்லாஹ் ரசூல் அடைஞ்சிருப்பாங்க, நெருங்கியிருப்பாங்க. அப்ப அவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள், நான் மட்டமானவன். அதே போல சிறியவர்களை பார்க்கும் பொழுது நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்பேன், அவர் என்னது எவ்வளவு நன்மையான காரியம் செஞ்சிருப்பார், எவ்வளவு பாவம் செய்யாதவராக இருப்பார், அவர் என்னை விட பரிசுத்தமானவர் என்பதாக தன்னை எப்ப அவர் குறைவாக தாழ்வாக நினைக்கிறாரோ அப்பதான் என்ன பண்ண முடியும், தவறு இழுத்ததா ஒற்றுக்கொள்கிறாரோ அப்பதான் தௌபா என்பதை என்ன பண்ணுவோம் வரும் அன்பானவர்களே. அப்ப நாம் தினமும் தௌபா செய்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்று நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் இல்மு என்னென்னலாம் இருக்குதோ அனைத்தும் நம்முடைய பாவத்தின் காரணமாக தடையாக இருக்கிறது. அப்ப தௌபாவின் காரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அனைத்து ரிஸ்கையும் சகல வல்லமை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவானாக. இன்னும் அதன் காரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அதை பெற்று அதை நாமும் அனுபவித்து மற்ற மக்களுக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா மனைவிக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.